திருச்சி அருகே இருக்கும் வயலூர் முருகன் கோவில். இங்கு மனமார வேண்டினால் அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இக்கோவில் முதலில் சிவபெருமானுக்குரியது. ஆனாலும் முருகப்பெருமான் அருளுடன் காட்சி தந்ததால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. திருவண்ணாமலையில் முருகப்பெருமானின் அருளைப் பெற்றிருந்த அருணகிரிநாதருக்கு வயலூருக்கு என்ற உத்தரவு கிடைத்தது. அந்த உத்தரவை கடைபிடித்து அவர் வயலூருக்கு வந்தார். முதலில் பொய்யா விநாயகரின் அருளைப் பெற்றார். ஆனால் முருகப்பெருமானின் அருள் அவருக்கு கிட்டவில்லை. அதனால் மனம் தளர்ந்தார். கண்ணீருடன், எனக்கு உன் அருள் ஏன் கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அருணகிரிநாதரின் முன் தோன்றி திருப்புகழ் பாடு என்று உத்தரவிட்டார். அருணகிரிநாதர் தாழ்மையுடன், நான் பாடமறியேன், படிக்கமறியேன், உன்னை பற்றி என்ன பாடுவேன் என்று கேட்டார். அப்பொழுது முருகப்பெருமான் தனது வேலையை எடுத்து அவரது நாக்கில் ஓம் என்று எழுதி வைத்தார். உடனே அவரது உள்ளம் திருப்புகழால் நிரம்பியது. அந்த கணம் முதல் அருணகிரிநாதரின் வாய் தன்னிச்சையாக முருகனை புகழ்ந்து பாடத் தொடங்கியது. வயலூர் முருகன் கோவிலில் அவர் பாடிய 18 திருப்புகழ் பாடல்கள் இன்று வரை புகழ்பெற்றவை. இன்று வரை இந்த வயலூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுவதாக நம்பப்படுகிறது. அத்தகைய அருளும் அற்புதமும் நிறைந்த திருத்தலமாகவும் திருச்சி வயலூர் முருகன் கோவில். நீங்களும் ஒருமுறை சென்று முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள்.